இருந்தார். முருகன் உத்தரவா? எதற்கு அவன் எனக்கு உத்தரவு போடுகிறான்? எதற்கு எட்டனா மணியாளரை அனுப்ப வேண்டும்? வாரியாரின் ஐயங்களுக்கு 3 மாதங்கள் கழித்து பதில் கிடைத்தது. அப்போது வாரியார் திருச்சி பகுதியில் பிரபலமாகவில்லை. அதனால் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாருக்கு வாரியாரை பற்றி எதுவும் தெரியவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு திருச்சி மலைக்கோட்டையில் உரையாற்ற வாரியாரை அழைத்தனர். வாரியாரின் நெருங்கிய நண்பரான V.S. லோகநாத பிள்ளையின் வீட்டில் வாரியார் தங்கியிருந்தார். லோகநாத பிள்ளை முனிசிபல் மேலாளராக இருந்தார். மலைக்கோட்டை உலகநாதன் செட்டியாரும் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாரும் வாரியாரை சந்தித்து அவரை வயலூர் திருக்கோவிலுக்கு அழைத்தனர். வாரியாரும் அவர்களுடன் வயலூர் சென்று முருகனை தரிசித்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த வாரியாரை செட்டியார் ஒரு மரத்தின் கீழ் அமரச் செய்தார். வயலூர் முருகன் தன்னுடைய கனவில் தோன்றி உரைத்தவற்றை கூறினார். அத்துடன் வாரியாரை வயலூர் ராஜகோபுர திருப்பணியை ஏற்று நடத்த வேண்டும் என்று வேண்டினார். முதலில் தயங்கிய வாரியார் திருப்பணி குறித்த பத்திரிகை மட்டும் எழுதி கொடுத்தார். மீண்டும் 6 மாதங்கள் கழித்து திருச்சிக்கு சொற்பொழிவாற்றச் சென்றிருந்த வாரியாரை தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் குழுவினர் சந்தித்தனர். வாரியார்தான் வயலூர் திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பது முருகனின் விருப்பம் என்று கூறினார். வாரியார் திருப்பணியை மேற்கொள்ள இசைந்தார். முனுசாமி செட்டி